இப்போ இங்க வந்து ஒண்ணும் தெரியாத மாதிரி அப்படியே ரெண்டு பேரும் முகத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க நம்பிடுவோம்னு நினைச்சீங்களா? உங்க மனசுக்குள்ள ஒன்னையும் வெளியில ஒன்னையும் வச்சுட்டு பேசுறவங்கள பார்த்தாலே அப்படியே பத்திக்கிட்டு வருது. கீர்த்தி, வார்த்தையை அளந்து பேசு. என்ன நடந்ததுன்னு தெரியாம தான் நாங்களே இங்க நிக்கிறோம். சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. என்ன யாருக்கு ஒண்ணும் தெரியாது? உனக்கா? புள்ளைய கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறவ தானே நீ. இந்த வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம். அத்தை அத்தை, தயவு செஞ்சு வேண்டாம் அத்தை. இப்படி ஆளாளுக்கு பேசிட்டே போனா என்ன அர்த்தம்? என்ன நடந்துச்சுன்னு யாராவது ஒருத்தர் தெளிவா சொல்லுங்களேன். அண்ணி, என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். தினமும் மாப்பிள்ள அங்கிருந்து சமைச்சு இங்க கொண்டு வந்து அதை நீங்க வியாபாரம் பண்றதெல்லாம் சரிதான். ஆனா அதுக்கான பணம் இன்னும் என் கைக்கு வரல. அதான் அதை எப்ப செட்டில் பண்ண போறீங்கன்னு கேட்டு போலான்னு வந்தேன். அண்ணி, இது வரைக்கும் உங்க தம்பி யார் முன்னாடியும் தலை குனிஞ்சது இல்ல. ஆனா இன்னைக்கு ஹோட்டல்ல அங்க இருந்த எல்லார் முன்னாடியும் இத ஒரு காலே உங்க பணக்கார வீட்டு மருமக அவங்க அப்பா வந்து நின்னு ஏதோ கடங்கார மாதிரி ஹோட்டல் வாசல்ல வச்சு இவர் அவமானப்படுத்திட்டு போயிட்டாரு. இவர் கூனி குறுகி போய் எல்லார் முன்னாடி எப்படி நின்னாரு தெரியுமா? வேலு, என்னடா இதெல்லாம்? அக்கா, எங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாதுக்கா. அப்படியா? என்ன கீர்த்தி சொல்ற? சம்மந்தி இப்படி ஒரு காரியத்தை பண்ணாரா? இப்படி ஒரு காரியமா? அசிங்கப்படுத்திட்டு போயிட்டான் அந்த மீசக்காரன். எவ்வளவு ஆணவம் இருந்தா என் மாப்பிளைய பார்த்து எல்லார் முன்னாடியும் பணத்தை செட்டில் பண்ணுன்னு சொல்லி கேவலமா பேசிட்டு போயிருப்பான். நான் மட்டும் பழைய ராஜேஸ்வரியா இருந்திருந்தேன்னு வச்சுக்க, அந்த ஆளை உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன். மாப்பிள்ளையோட முகத்துக்காக தான் நான் அமைதியா இருந்தேன். அம்மாடி, உன் அப்பா ஏமா இப்படி இருக்காரு? இதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா? சத்தியமா எனக்கு தெரியாது மாமா. இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அது எப்படி சம்பந்தம் இல்லாம இருக்கும்? அதான் உங்க அப்பா எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிருக்காரே. ஏன் புருஷனாலதான் உன் புருஷன் கடன் பட்டிருக்காராமே. அதனால ஏதோ கணக்கு கேட்டப்போ எங்க அண்ணன் கொடுத்த காசை அதுல கழிச்சுக்கோங்கன்னு சொன்னாராமே உன் புருஷன். உங்க அப்பாக்கு உடனே ரோஷம் வந்து இவர் தம்பிக்கு கடை கட்ட கொடுத்த 10 லட்சம் ரூபாய் காசையும் சேர்த்துல கொடுத்துட்டு போயிருக்காரு. இது எல்லாத்தையும் சொல்லாம தான் வந்து செஞ்சுட்டு போனாரா உங்க அப்பா? ஐயோ, சத்தியமா நாங்க எதுவுமே சொல்லல. உன் சத்தியத்தை பத்தி தான் எனக்கு நல்லாவே தெரியுமேமா. அன்னைக்கு இப்படிதான் சத்தியம்னு பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க அம்மா கிட்ட சொல்லி என்ன கொல்ல பார்த்தேன். இப்ப உங்க அப்பாவை அனுப்பி ஏன் வீட்டுக்காரரை அசிங்கப்படுத்திட்ட. இங்க பாரு கீர்த்தி, நான் ஒண்ணு உன்ன மாதிரி போய் பேசுற ஆள் கிடையாது. சொன்னா சொன்னேன்னு சொல்லுவேன். உன்ன மாதிரி நடிச்சு ஏமாத்தி பழி வாங்குற புத்தியில எனக்கு கிடையாது. ஏய், என்னடி உங்க அப்பாவை பத்தி சொன்னோன்னா அப்படியே கோவம் பொத்துக்கிட்டு வருது. என் புருஷனை அசிங்கப்படுத்தினால நான் இப்படிதான் பேசுவேன். உன்ன மாதிரி நான் பதிலுக்கு பதில் சொன்னா அப்புறம் எனக்கும் உனக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். இப்ப சொல்றேன், அன்னைக்கு எங்க அம்மா வந்து சொன்னதுக்கும் இன்னைக்கு எங்க அப்பா வந்துட்டு போனதுக்கும் எனக்கும் என் புருஷனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எது கேட்டாலும் எனக்கு சம்மந்தம் இல்ல, என் புருஷனுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடு. அப்படி கேட்டா எல்லாம் சரியாயிடுமா? அப்போ இன்னைக்கு நடந்தது, என் மாப்பிள்ளை அசிங்கப்பட்டது, இதெல்லாம் பொய்யா? வேணும்னா என் மாப்பிள்ளையே கேளுங்க, அவர் சொல்லுவாரு. அண்ணே, நடந்த பிரச்சனைக்கு எதுவும் நாங்க காரணம் இல்லைண்ணே. மாமா ஏதோ தெரியாதனமா அப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாரு. சத்தியமா எனக்கும் செல்விக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது. நாங்க இப்ப கூட ஹோட்டல்ல இருந்து தான் வர்றோம். ஆனா இதை பத்தி அவங்க எதுவுமே எங்க கிட்ட பேசல. அப்படி இருக்கிறப்போ நாங்க எப்படின்னு காரணமா இருப்போம்? அண்ணே, உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு நான் விடுவேன் அண்ணே. அண்ணே, நான் இவ்வளவு சொல்லியும் நான் தான் காரணம்னு உனக்கு தோணுச்சு அப்படின்னா நான் வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேனே. அண்ணே, எனக்கு இந்த பணம் எல்லாம் வேணானே. எனக்கு நீதானே, நீ மட்டும் நிறுத்து.
எல்லாரும் எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களே. இப்ப நான் சொல்றேன், யாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தேவையில்லை, யாரையும் நான் மன்னிக்கணும்னு தேவையில்லை. இது வர விட்ட குறை தொட்ட குறை மாதிரி மிச்ச மீதி இருந்தது இந்த ஹோட்டல் வரவு செலவு கணக்கு மட்டும்தான். அதையும் இன்னையோட முடிச்சு விட்டாச்சு. இனிமே யாரும் யார பத்தியும் குறை சொல்லிட்டு இருக்க வேண்டாம். அவங்க வேலையை மட்டும் பார்த்தா போதும். எதுக்காகவும் யாருக்காகவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இத பத்தி இனிமே யாரும் பேசவும் வேண்டாம். இதுதான் என்னோட முடிவு.